கதிரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. என்ன அப்படின்னு கேட்கும்போதே, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. "ஏதாவது உனக்கு என்ட்ட சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி டீ குடி" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு டீய 2 பேரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கதிருக்கு வந்து ஒரு கால் வரும். "ஒரு நிமிஷம் இரு கஸ்டமர் கால் பண்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் பேசிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவ வந்து, "இவன்கிட்ட நம்ம சொல்லிர்லாமா? இவன்கிட்ட மறைக்கிறோமே, ஒரு மாதிரி இருக்கே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவ வந்து மீனா கிட்ட ஃபோன் போட்டு கேட்பா. ராஜி ஃபோன் பண்ணும்போது, மீனா வந்து மயிலு கூட தான் இருப்பா. அப்போ அவ அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "என்ன ராஜின்னு?" கேட்பா. "எங்க இருக்கீங்கன்னோனே, "நான் மயிலக்கா கிட்ட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இன்னும் கிளம்பலையா?" அப்படின்னோனே, "இல்ல இன்னைக்கு அக்கா கூட தான் நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டுருப்பா. "என்ன விஷயம் சொல்லு ராஜின்னு?" கேட்கும்போது, "இல்லக்கா எனக்கு கதிர்கிட்ட எனக்கு மறைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நான் அவன்கிட்ட சொல்லிர்லாமான்னு யோசிக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அவ சொல்லுவா, "ஏன் ராஜி சொல்ற? அக்கா வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ சொல்லாத" அப்படிங்கும்போது, "அக்கா அவன் என் ஹஸ்பண்டுக்கா. அவன்கிட்ட மறைக்கிறது தப்பு இல்லையா? அவன்கிட்ட எது நான் கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அது உன்னோட விஷயமா இருந்தா நீ சொல்லலாம் ராஜி. இது வந்து மயிலக்காவோட பிரச்சனை. அவங்க சொல்லக்கூடாதுங்கும்போது நம்ம சொல்லக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. அப்போ அவ வந்து சொல்லுவா, "என் வாய் வந்து எப்படியாவது சொல்லணும்னு தோணுது. எனக்கு உளறிருவேன் போல இருக்கு." அப்படின்னு அவ சொல்லும்போது, "நீ எப்படி வந்து அப்போ போலீஸா இருப்ப? போலீஸ்னா சில ரகசியத்த வந்து பாதுகாக்கணும். அப்போ உன்கிட்ட அந்த திறமை இல்லையா? நீ வந்து ஒரு வேலை பார்க்குற நேரத்தில அட்டெண்ட் பண்ற ஒரு கேஸா நெனச்சுக்கோ! நீ அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி இவ சொல்லிருவா மீனா. உடனே அதுக்கு ராஜி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. அங்கேருந்து அதுக்குள்ள கதிரும் வந்துருவான். "என்ன நீ இன்னும் டீ குடிக்கவே இல்லையா?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு போதும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ வச்சுட்டு கிளம்ப போற நேரத்தில ராஜியோட அப்பா அங்கேருந்து வண்டியில வருவாரு. வந்தவர் அப்படியே நின்றுவாரு. நின்னுட்டு இப்படி ஷாக்காயி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே, அவரு இறங்கி வந்துட்டு, "நல்லா இருக்கியான்னு?" கேட்பாரு ராஜிகிட்ட.